Hello students, welcome to Hiba Max Study Time. 8th Standard CBSE Max பார்க்கலாம். Chapter 5 Squares and Square Roots lesson. Exercise 5.4. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்க. Exercise 5.4ல 4th question பாருங்க. Find the least number which must be subtracted from each of the following numbers so as to get a perfect ஸ்கொயர். நமக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ 402 கொடுத்துருக்காங்களா, இதுலேருந்து இதுலேருந்து ஒரு லீஸ்ட் நம்பரை நான் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணால் வர ஆன்சர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே தெரியும் 402 இருக்குது. 400 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா, 20 × 20 400. ஸோ அப்போ லீஸ்ட் நம்பர் என்ன, 2. லீஸ்ட் நம்பர் 2. ஸோ அதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணாலே போதும் இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதணும். ஆல்சோ ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஸோ அப்டைன். ஸோ மைனஸ் பண்ண அப்புறம் நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 402. 2 டிஜிட் அப்புறம் ஒரு டிஜிட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். 4ஓட வேல்யூ வந்து 2 2s are 4 இல்லையா. ஃபர்ஸ்ட் டிஜிட் 4 இருக்கு. ஸோ 2 2s are 4. 2 2s are 4. மைனஸ் பண்ண 0. நெக்ஸ்ட் ரெண்டு நம்பரை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா, 0 2. இப்போ கோஷன்ட் இன்ட்டு 2 பண்ணலாம். 2 2s are 4. இப்போ இங்கே 2 இருக்குது. இதை விட கம்மியான நம்பர் தான் நம்ம எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 0 0. அப்போது ரெண்டுமே 0 ஆகிடும். மைனஸ் பண்ணால் 2. இப்போ 402லேருந்து நான் 2வை மைனஸ் பண்ணால் போதுமா? இதுதான் லீஸ்ட் நம்பர். நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளோட லீஸ்ட் நம்பர் டு பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் த கிவன் நம்பர் இல்லையா. ஸோ டைரெக்டாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 402 மைனஸ் 2 பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 400. 400 is a perfect square. இப்போ ரூட் ஆஃப் 400 என்னன்னு கண்டுபிடிக்கணுமா? ரூட் ஆஃப் 400 வந்து 20. அது டைரெக்டாக இங்கேயே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா, இதுதான் ரூட் ஆஃப் 400ஓட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ரொம்ப சின்ன சம் தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் 1989. ஸோ இந்த சம்மை முதல்ல நம்ம சால்வ் பண்ணிடலாம். 1989 ரெண்டு டிஜிட்டாக பிரிச்சுக்கலாம். 19 இருக்குது. அப்போ 4 4s are 16. இந்த நம்பர் எடுத்துக்கலாமா? 4 4s are 16. இப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணோம், மைனஸ். 9ல் 6 போயிடுச்சுன்னா 3. பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம், 8 இன்னொன்று 9. கோஷன்ட்டில் இருக்க நம்பரை இன்ட்டு 2 பண்ணும். அப்போ 4 2s are 8. இப்போ லாஸ்ட் டிஜிட் 9 இருக்குது. ஸோ 9 எப்போல்லாம் வரும்? 3 3s are 9. இல்லைனா 7 7s are 49. ஃபஸ்ட்டு 3 வச்சுட்டு நம்ம கம்பேர் பண்ணலாம். 83 × 3 3 3s are 9. 3 8s are 24. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் அப்போ 84 × 4. 4 4s are 16. பேலன்ஸ் 1. 8 4s are 32 + 1 33. ஸோ இதுதானே நியர்பை நம்பர். அப்படி தானே எடுத்துக்கணும், ஏன்னா லாஸ்ட் நம்பர் வச்சுட்டு நமக்கு வரலை. அப்போ நியர்பை நம்பர் என்னன்னு எடுத்துக்கலாம். அப்போ இங்கேயும் 4 எழுதிக்கலாம், கோஷன்ட்லேயும் 4 எழுதிக்கலாம். அப்போ 336. 9 - 6 3. 8 - 3 வந்து 5. இப்போ இதை இன்ட்டு 2 பண்ணோன்னா நமக்கு 88 வரும். 88 விட 53 கம்மியான நம்பர். ஸோ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடணும். புரிஞ்சுதா? இந்த நம்பர் தான் நம்ம மைனஸ் பண்ண வேண்டிய நம்பர். த லீஸ்ட் நம்பர் டு பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் த கிவன் நம்பர் வந்து 53. ஸோ எழுதலாமா? 1989 மைனஸ் 53 இஸ் ஈக்குவல் டு, கண்டுபிடிக்கலாம். 1989 மைனஸ் 53 6 3 9 1 1963. இப்போ இந்த வேல்யூ எப்போ கிடைக்கும் அதுவும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. கோஷன்ட்டில் என்ன இருக்கோ அதுதான். ஏன்னா இப்போ 53 மைனஸ் பண்ணிட்டு இந்த வேல்யூ தான் வரும். 44 செய்யும் போது அது 0 ஆகிடும் இல்லையா. தேர்ஃபோர் ரூட் ஆஃப் 1936ஓட வேல்யூ என்ன, 44. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சம். ஈஸியாக இருக்கு இல்லையா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, 3250. ஸோ இப்போ இதை தான் சால்வ் பண்ண போகிறோம். 3250 லாங் டிவிஷனில் ரெண்டு டிஜிட்டாக எடுத்துக்கலாமா? இப்போ 32 விட கம்மியாக இருக்கிறது 5 5s are 25. ஸோ 5 5s are 25. மைனஸ் பண்ண 32ல் 25 மைனஸ் பண்ணும்போது 7. பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். 7 5 0ன்னு இருக்கும். 5 2s are எவ்வளோ,
10. இங்கே 7 இருக்கு பாருங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம 7 எடுத்துக்கலாம். ஏன்னா 7 1s 7 வரும். 107 into 7, 7 7s 49, பேலன்ஸ் 4, 7 1s 7. பாருங்க நியர்பை நம்பர் கரெக்டா? ஸோ இங்கேயும் 7 ஆட் பண்ணலாம், இங்கேயும் 7 ஆட் பண்ணிடலாம். ஆன்சர் 749 மைனஸ் பண்ணால் நமக்கு 1 தான் ஆன்சர். இப்போ இதுதானே ரிமைண்டர், இதுதான் நம்ம மைனஸ் பண்ணோம் கொஷின்லேருந்து. 3250 மைனஸ் 1 பண்ணும்போது 3249 ஆன்சர் கிடைக்கும். அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா? பர்ஃபெக்ட் ஸ்கொயரோட ஆன்சர் என்ன? 57. கோஷன்ட்ல என்ன இருக்கோ அது எழுதினா போதும். therefore root of 3249 is 57. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க 825. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். 825 ஃபஸ்ட்டு 2 டிஜிட் அப்புறம் ஒரு டிஜிட் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ 8 எப்போ வரும்? 3 3s are 9. ஸோ 2 2s are தான் எடுத்துக்க முடியும் இல்லையா? 2 2s are 4. 2 2s are 4 மைனஸ் பண்ணால் 4 2 5. 2 நம்பர் கீழே கொண்டு வந்துடணுமா? ஸோ கோஷன்ட்ல இருக்க 2 இன்ட்டு 2 பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். இப்போ இங்கே 5 இருந்தால் நம்ம எப்போவுமே 5 தான் எடுப்போம். ஆனால் 5 4s are 20. ஸோ நெக்ஸ்ட்டு எடுத்துக்கணும். 6 எடுக்கும் போது 24, 7 4s are 28. அப்போ 8 தான் எடுக்க முடியும். 48 into 8. 8 8s are 64, பேலன்ஸ் 6. 8 4s are 32 ப்ளஸ் 6 38. இதுதான் நியர்பை. இப்போ 9 எடுத்துக்கிட்டோன்னா 9 4s are 36 ஜாஸ்தியாக வரும். 36 ப்ளஸ் 9 வந்து 40 ப்ளஸ் ஜாஸ்தியாக வரும். 42க்கு மேலே வரும். ஸோ 9 எடுக்க முடியாது. அப்போ 8 எடுத்துக்கலாம். இங்கே 8 இங்கேயும் 8 எழுதிட்டோன்னா 384. கால் பண்ணலாம். 5 minus 4 1. இது 3 இது 12 4 41. நெக்ஸ்ட் நம்பர் இதை இன்டூ 2 பண்ணோன்னா நமக்கு 56 வரும். 56 விட 41 கம்மியான நம்பர். ஸோ இதுதான் நம்மளோட ரிமைண்டர்னு எடுத்துக்கலாம். 825லேருந்து 41 மைனஸ் பண்ணலாமா? 825லேருந்து 41 மைனஸ் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 825 மைனஸ் 41 4 7. இது 12 ஆகிடும். 8 7 784. இப்போ ரூட் ஆஃப் 784ஓட வேல்யூ என்ன? கோஷன்ட்ல என்ன இருக்குது? 28. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஈஸியாக இருக்கு இல்லையா சம்? அடுத்து 5th சப்டிவிஷன் பார்க்கலாம். 5th சப்டிவிஷன் வந்து 4000 கொடுத்துருக்காங்க. 4000. இப்போ 2 டிஜிட் எடுத்துக்கலாம். 40 இருக்குது. அப்போ 6 6 are 36. 6 6 are 36 மைனஸ் பண்ணால் 4. அகெயின் அந்த 2 0 கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ 6 into 2 12. 6 2s are 12. இப்போ இங்கே 4 இருக்குது. நம்ம அப்போ 4 எடுக்க முடியாது. அப்போ 4 விட கம்மியாக இருக்கிறது 3 தான் எடுக்க முடியும். 1 2 3 into 3. 3 3s are 9, 3 2s are 6, 3 1s are 3. நியர்பை கிடச்சிருச்சா? அப்போ இங்கேயும் 3 எழுதிக்கலாம், இங்கேயும் 3 எடுத்துக்கலாம். அப்போ 369 மைனஸ் பண்ணலாம். இது 10 ஆகிடும். இது 9, இது 3. 1 3 31. 31 தான் லீஸ்ட் நம்பர். அதுதான் ரிமைண்டர். அதுதான் மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 4000 மைனஸ் 31 சால்வ் பண்ணுங்கள். 4000 மைனஸ் 31. இது 10, இது 9, இதுவும் 9, இதுவும் 3. இது 3. 10ல் 1 போயிடுச்சுன்னா 9, 9ல் 3 போனால் 6, மறுபடியும் ஒரு 9 இருக்குது, அப்புறம் ஒரு நெக்ஸ்ட்டு 3 இருக்கு இல்லையா? ஸோ 3969 இதுதான் நம்மளோட வேல்யூ. 3969. இப்போ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3969 இஸ் 63. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ஒரே கான்செப்ட் தான். ரொம்ப ஈஸியான சம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.